你别笑。இன்னைக்கு ஒரு அட்மிஷனாவது பிடிக்கணும். ஹலோ சொல்றா ஓய் சார். சொல்லுங்க சார். தம்பி நல்லா இருக்கியா? ஏன் சார் ஏதாவது விளையாடணுமா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம காலேஜ்ல அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அதான் 12th முடிஞ்ச பசங்க தான் சேர்த்து விட. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. எதுக்கு அவளுக்கு நாசமா பாத்துக்கா? அட நீ தானப்பா நம்ம காலேஜோட சிறப்பம்சத்தெல்லாம் பத்தி சொல்லி சேர்த்து விடணும். எது இந்த ஆளே இல்லாத காட்டுக்குள்ள அனாமத்தா காலேஜை கட்டிவிட்டு அதுக்கு ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு வரக்கூடாது, மொபைல் எடுத்துட்டு வரக்கூடாது, ஐடி கார்டு போடலன்னா அலவுட் இல்ல, ஹேர் கட் பண்ணிட்டு வரலன்னா உள்ளே விட மாட்டீங்க. இதெல்லாம் தாண்டி காலேஜுக்குள்ள வந்தா சீனியர் ஜூனியர் கேங் சேரக்கூடாது, பசங்க பொண்ணுங்க பேசவே கூடாது. மீறி பேசிட்டா பேரண்ட்ஸுக்கு போன் பண்ணுவீங்க. இதெல்லாமா சார் பண்ண முடியும்? நானு நம்ம காலேஜ்ல எவ்வளவு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எது இந்த 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வைக்கிற ஆனுவல் டேவா இல்ல 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வைக்கிற டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்? எதை பத்தி நான் சொல்றது? ஒரு அளவுக்கு மேல பண்ண என்னப்பா பக்கமா கிராஜுவேஷன் கூட போச்சாப்பா. கிராஜுவேஷனு பேரண்ட்ஸ் 3 வருஷமா கஷ்டப்பட்டு காசு கொடுக்க கொண்டு வந்து காலேஜ்ல கட்டி அரைக்குறையா படிச்சு அந்த செம்ல அரியர் வச்சு இந்த செம்ல அரியர் வச்சு ஒரு வழியா கிளியர் பண்ணி டிகிரி வாங்கினா அந்த கிராஜுவேஷன் டேக்கு பேரண்ட்ஸே கூட்டு வரக்கூடாதுன்றீங்க. என்னங்க சார் உங்க சட்டம்? என்ன தம்பி நீ இப்படி சொல்ற? உங்க காலேஜ்ல எத்தனை பிரச்சனைகளும் நான் காப்பாத்திருப்பேன். இது நீங்க காப்பாத்தி விட்டா தானே? சம்மந்தப்பட்டவனை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாதவனை புடிச்சு சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவீங்க. இதை உட்காந்து பேசுறதுக்கு ஒரு ரூம், அதுல உட்காந்து பேசுறதுக்கு 7 பேரு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அப்படியே அந்த அட்மிஷன்